வணக்கம். பார்ட் 8 பேசியிருந்தேன். கனிம வளம் அது இது ஏன் அதெல்லாம் தடுக்கலை, ஜென்சிஸ் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, படித்து சாஃப்ட்வேருக்கு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போவான். ஒருத்தவன் சாஃப்ட்வேருக்கு போவான், ஒருத்தவன் மெக்கானிக்காக போவான், ஒருத்தவன் விவசாயத்துறைக்கு போவான். இப்போ நிறைய பேர். ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் பேசுகிற அரசியல் சூழல் எப்படி தருவாங்க, சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு மட்டும் உகந்ததாக இருக்குது. அது சரியாது. ஒருத்தன் உள்ளூர்லேயே பிடிச்சிட்டு உள்ளூர்லேயே வேலைக்கு போயிருப்பான். அவனோட சிந்தனை என்ன, அவனுக்கு என்ன அரசியல் வச்சுருக்கீங்க? இப்போ கிராம பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட அரசியல் என்ன? ஆடு மாடு மேய்ப்பது நல்ல அரசியல் தான் அது. அதெல்லாம் சரியாக செஞ்சீங்களா நீங்கள்? விவசாயத்துறைக்கு 46,000 கோடியே இன்னும் பட்ஜெட் ஒதுக்குனீங்க 5 வருஷம். அதனால் ஏற்பட்ட தாக்கம் நான் சொல்லி பார்ப்போம். கடைசியில் எப்படி நிற்கிது விவசாயிகள்? எப்படி நிற்கிறான்? கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு போராடுறான். பார்த்தீங்கல்ல நியூஸ்லாம், நீங்களும் தான் போட்டீங்க. உங்கள் திராவிட சேனலில் ஜெயா சன்னு இதெல்லாம் போட்டிங்க, பார்த்தோம். இதுதான் அரசியல். நீங்கள் பண்ண நீங்கள் கொடுக்குற மானியம் நேராக விவசாயத்துக்கு வருதா? எப்படி அதில் ஊழல் உருவாகுது? மானியம்னாலே அது ஊழல் தான். அது ஊழலுக்கு தான் வழிவிக்கும். ஒருத்தவனுக்கு மானியம், விவசாய மானியம் கொடுக்குறோம் அப்படின்னாலே அது ஊழல் தான். அது ஏன் மாற்ற முடியல? அந்த சிஸ்டத்தை ஏன் சேஞ்ச் பண்ண முடியல உங்களால்? விவசாயத்துக்கு ஏன் நேரடியாக தர முடியல? அதெல்லாம் உங்களுக்கு என்ன இடிக்குது? மொத்தம் நேர்மையாக செய்யுங்கன்றப்போ ஊழலுக்காக என்னென்னலாம் திட்டம் வகுக்கணுமோ, அதில் என்ன இக்கு வைக்கணுமோ இது வரைக்கும் வச்சிங்க. அதனால தான் நாங்கள் மாற்றத்தை கேட்டு ஏங்கி நின்னோம். என்னடா இது இப்படி இருக்குது? விவசாயிங்க நாங்கள் கெஞ்சவே இல்லை. விவசாயம் ஒழுங்காக பண்ணால் விவசாயம் நல்லா போகும். விலை ஒழுங்காக இருக்கா? இன்றைக்கி ஒரு விலை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கமிட்டியில் வச்சுக்கோங்க. அந்த சீசனுக்கு இப்போ எள்ளு சீசன்னா எள்ளு வருதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா எள்ளு 8,000 ரூபா விற்கிது. அப்படியே புரட்டி பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே 8,000 தான் எள்ளு. ஏன் எள்ளு விலைக்கு ஏறவே இல்லை? பெட்ரோல் எல்லாமே ஏறி போச்சு. எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு. கேஸ் விலை எல்லாமே ஏறி போச்சு. ஏன் இதெல்லாம் ஏறவே இல்லை? ஏன் இது விவசாயத்தை மட்டும் ஏன் நசுக்கி வச்சிங்க? அதுக்கு நான் எந்த திட்டமும் பண்ணவே இல்லையே. அடுத்த பாட்டில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.